என்னுடைய எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த ஞானம் பயணத்தில், இந்த மாதிரி வாழ்க்கையில் ஞானத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஞானத்தோடைய போதனைகள் நடத்திருக்காங்க. ஞானம் சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் நிறைய படித்திருப்பீங்க, இதில் பயணம் பண்ணியிருப்பீங்க. ஞானம் சம்பந்தமாக நாமும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். ஆனால் உண்மையான செயல், உண்மையான வடிவம் என்னன்னா, நான் பல நாள் தியானத்தில் பயணித்த போது ஒரு நாள் பெரிய பிரமிப்பாக பார்த்தது, ஞானம் அடைந்து விட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதித்த போது அப்போதுதான் தெரிந்தது, ஞானம் அடையவில்லை, ஞானத்திலிருந்தும் விடுபட்டோம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஞானம் என்பது கூட, ஞானத்திலிருந்து ஒருத்தர் விடுபடணும், ஞானத்தை அடைய முடியாது, ஞானத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கணும். அப்போ ஒன்றும் இல்லாதது எப்படி என்பது என்ன என்றால், ஞானத்திலிருந்தும் போதனைகளிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் கடவுளிலிருந்தும் சித்தர்களிலிருந்தும் எல்லா செயலிலிருந்தும் எவன் ஒருவன் விடுதலை ஆகிறானோ அதுவே ஒன்றும் இல்லாத தன்மை. அந்த ஒன்றும் இல்லாத தன்மையை நீ பெறுவது தான் மிகப்பெரிய செயல். அப்போ ஞானம் என்பதை, அதிலும் அந்த ஞானம் என்பது கூட, நீ வீட்டில் விடுதலையாகி இந்த ஞானம் என்ற ஒரு சொல்லில் போய் இறைவனோட மாட்டிக்க கூடாது, அந்த ஞானத்துக்கிட்டையும் மாட்டிக்க கூடாது. ஞானத்துக்கிட்டையும் நீ தப்பிச்சாயா தப்பிக்கவில்லையா அப்படிங்கிறது தான் இதோடைய செயல் வடிவமாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்போ என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம், ஞானத்தில் இருந்தும் நான் விடுதலையானேன். அதனால தான் அந்த எம்டினஸ்க்குள்ளே நம்மளால் பார்க்க முடியுது, எம்டினஸ்ஸாக இருக்க முடியுது அப்படிங்கிறதுக்காக ஒரு செயல் நான் சொல்ல நினைக்கிறேன். நவம்பர் 4 ரொம்ப முக்கியமான ஒரு தினம். என்னுடைய அலைவரிசை பிரபஞ்சத்தால் அனுமதிக்கப்பட்டு நவம்பர் 3, நவம்பர் 4ஆம் தேதி நம்ம இந்த பணியை வேலை செய்யறதுக்காக துவங்கணும். அதுக்கு அனுமதி பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டது. முதல் பாதி பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டு, இரண்டாவது பாதி பிரயாணத்துக்குள்ளேயே நம்ம இந்த அனுபவத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த நாளில் என்னை தேடுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மாணவர்கள் நம்மளுடைய காணொலியை கேட்டு அதையே அவங்க ஆராய்ச்சி பண்ணி, அதுக்குள்ளே ஒரு விசாரணை பண்ணி, அதவே எழுதி, அவங்க அதை ஒரு பாடமாக ஒரு 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 புக்காக அவங்களுக்குள்ளேயே தயார் பண்ணி அதை அவங்க உலகத்துக்கு சப்மிட் பண்ண போகிறாங்க. அதை தான் நாளைக்கு நம்ம தொடங்கி வைக்க போகிறோம். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும்.